நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இதனுடைய கிராண்ட் லான்ச்ல இருந்து இப்போ வரைக்கும் இதில் நடக்கிற ஒவ்வொரு காம்படிட்டிவ் ரவுண்ட்லையுமே எல்லாருமே காம்படிஷனில் பாடுறதுக்கு ரொம்பவே கஷ்டம்னு நினைக்கிற பாடல்களை எடுத்து அதை ஒவ்வொரு வாரமும் அற்புதமாக பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க திறமையான குழந்தை தான் நமக்கு எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஆரியன். அவர் இந்த வாரம் நிறைய பிரபலங்கள் வந்து கலந்துக்கிட்டு பாரதி ராஜா அவர்களை கொண்டாடின செலிபிரேட்டிங் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா ரவுண்ட்ல பாரதி ராஜாவுடைய காதல் ஓவியம் படத்தில் இசை நான் இளையராஜாவோட இசையில எஸ்பிபி அவர்கள் பாடிய வெள்ளி சலங்கைகள் கொண்ட கலைமகள் என்ற மெகாயிட்டான மெலடி பாடல், அதுவும் ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்து தன்னுடைய பிஞ்சி மழலை குரலால அதுல வந்த சந்ததிகள் எல்லாமே வேற லெவல்ல போட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்பவே சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே தெரிக்க விட்டு இருந்தாரு. இந்த பாடலை அவர் பாடிட்டு இருக்கும் போதே அங்கிருந்த நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே வேற லெவல்ல எக்ஸ்பிரஷன் கொடுத்து அதை ரசிச்சிட்டு இருக்க, அதுல இருந்த நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் அதுலயும் குறிப்பா வடிவுக்கரசி அம்மாலாம் மேடைக்கே ஓடி வந்து ஆரியனை கட்டி பிடிச்சி ரொம்பவே பாராட்ட, அதுல குறிப்பா நடுவர்களான சித்ராமா, அனுராதா ஸ்ரீராம் மற்றும் டி இமான் அவர்கள் சொல்லும் போது இது உண்மையிலேயே ரொம்பவே கஷ்டமான பாடல், இது ஒரு காம்படிஷன்ல பாடுறதுன்றதே பெரிய விஷயம், அப்படிப்பட்ட பாடல் எடுத்து நீ ஒரிஜினல் பாடல் மாதிரியே சூப்பரா பாடினு சொல்லி பாராட்டி இருந்தாங்க. அதை தொடர்ந்து சிறப்பு விருந்தினரான வடிவுக்கரசி அம்மா சொல்லும் போது இந்த பாடலை நீ பாடும்போது என் கண்ணில் தண்ணியே வந்துச்சு, அந்த அளவுக்கு ரொம்ப உணர்ச்சி பூர்வம் பாடி அசத்தியிருந்தேன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க. அவருடைய அசாத்தியமான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து பிரமிச்சு போன நடுவர்கள் சிறப்பு விருந்தினர் எல்லாருமே ஆரியனுக்கு முத்தமலையை பொழிய, அதை தொடர்ந்து அவருக்கு கோல்டன் ஷவர் வழங்கப்பட்டது. அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் 11ல பாடுற திறமையான குட்டீஸ்ல உங்களுக்கு யாரை ரொம்பவும் பிடிக்கும்ன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க.